ஹாய். இப்போ வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் வந்து சப்ளிமெண்ட்ரி எடுக்கவே கூடாது. பர்டிகுலரா மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்ரி எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட 30 டேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, தாராளமா ஜாயின் பண்ணலாம். இதே போல டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் வந்து தாராளமா சப்ளிமெண்ட்ரி வந்து இன்டேக் பண்ணலாம். அது பர்டிகுலரா வந்து மதர் ஃபீட் பண்றவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்ப சப்ளிமெண்ட்ரி எடுக்கும்போது அவங்களுக்கு ஹை நியூட்ரிஷன் இருக்கும், லோ வந்து கலோரி வேல்யூ இருக்கும். அதாவது பர்டிகுலரா வந்து மதர் ஃபீட் பண்றவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரொம்பவே தேவைங்க. ஏன்னா நார்மல் ஃபுட்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து கிடைக்காது. ஆஃப்டர் டெலிவரி அவங்க ரொம்ப லோ நியூட்ரிஷன் ஆகும், அவங்க பாடிக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால சப்ளிமெண்ட்ரி ரொம்பவே தேவை. இப்போ ஃபுட் வைஸா எடுக்கும்போது ஹை கலோரின்றதுனால அவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா சப்ளிமெண்ட்ரி மட்டும் பத்தாது, அந்த அளவுக்கு ஃபுட்லயும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது எப்படி நம்ம வந்து கன்சியூம் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணணும் தெரியல அப்படின்றவங்களுக்கு தாராளமா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்களேன்னு நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்.